எவ்வளவு பெரிய பாக்ஸ் இருக்குன்னு பாத்தீங்களா? விஷயம் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா டெல்லோட புதிய லேப்டாப் ஒன்று நம்ம கிட்ட இருக்கு. டெல்லோட ஒஸ்டோ 14 அந்த மாடல் இருக்கு. வாங்க அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் அந்த பாக்ஸ். ஸோ நமக்கு இந்த சார்ஜிங் யூனிட் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ இது 65 வாட்ஸுக்கான அந்த சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இது நார்மல் சாக்கெட்டு. இதுதான் லேப்டாப். ஸோ நம்மகிட்ட இது மெட்டாலிக் கிரே அந்த கலருக்கான லேப்டாப். நேற்று இந்த லேப்டாப்பை நம்ம அன்பாக்ஸ் பண்ணோம். நாங்கள் ஃபுல்லாக இதை செக்கும் பண்ணிட்டோம். இதில் என்னென்ன புது கீ ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, யாராருக்குலாம் அது சூட் ஆகும் அப்படிங்கிற ஓவரால் ரிவ்யூவை வாங்க பார்க்கலாம். அடுத்து போகிறதுக்கு முன்னாடி லேப்டாப் யூஸ் பண்ணுற உங்களுக்கு ஒரு சின்ன டிப் இந்த வீடியோ கிடையாது காத்திருக்கு. கண்டினியூவாக பாருங்க. ஸோ உங்களுக்கு இந்த லேப்டாப் பார்த்தீங்கன்னா இன்டலோட ப்ராசஸர், இன்டலோட 13th Gen கோர் i3 ப்ராசஸர்ல பில்ட் ஆயிருக்கு. இது வந்து 5 கோர் 6 த்ரெட் உள்ள ப்ராசஸர் இது. ஸோ இந்த லேப்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8GB ரேம் கொடுத்துருக்காங்க, 8GB DDR5 ரேம் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு 512GB M2 SSD கொடுத்துருக்காங்க. ஸோ கிராஃபிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப்ல ஒன்றும் இல்லை, UHD கிராஃபிக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதை சப்போர்ட் பண்றதுக்கு டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 14 inch டிஸ்பிளே, இது Full HD Plus டிஸ்பிளே. ஸோ இது IPS பேனல் தான், 60 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. இதோட பீக் பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா 250 nits வரைக்கும் போகக்கூடியது. ஸோ டிஸ்பிளேல எக்ஸ்ட்ரா அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி கிளர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால உங்களுக்கு டைரக்ட் சன்லைட்லயோ இல்லை வந்து வெளிச்சமான இடத்துல யூஸ் பண்ணும்போது அந்த லைட்டோட இன்டென்ஸ் வந்து உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியாம இருக்கும். ஸோ இந்த லேப்டாப்ல என்னென்ன IO போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா USB 3.2 Gen கொடுத்துருக்காங்க. டைப் A போர்ட் உங்களுக்கு 2, டைப் C போர்ட் உங்களுக்கு 1 கொடுத்துருக்காங்க. அதில் வந்து டேட்டா மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும். லேப்டாப்போட ரைட் சைடு பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க, மெமரி கார்டு ரீடர் கொடுத்துருக்காங்க, ஒரு ஈத்தர்நெட் போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் ஃபிளஷ்ஷா இருக்கு உள்ள. அது போக லெஃப்ட் சைட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு HDMI போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இது HDMI 1.4 போர்ட் அந்த கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லேப்டாப்ல கனெக்டிவிட்டிக்காக பார்த்தீங்கன்னா Wi-Fi 6 கொடுத்துருக்காங்க. அது போக ப்ளூடூத் இன்பில்டாவே இருக்கு உங்களுக்கு. ஸோ அது மூலமா உங்களுக்கு வயர்லெஸ் கீபோர்டு, வயர்லெஸ் மவுஸ் கனெக்ட் பண்ணி இது எக்ஸ்டர்னல் யூஸ் பண்றதுக்கு அந்த ப்ளூடூத் யூஸ் ஆகுது. ஸோ இந்த லேப்டாப்ல பவர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 செல் பேட்டரிஸ் கொடுத்துருக்காங்க. 41 Wh பேட்டரி. அது அந்த சார்ஜ் பண்றதுக்கு 65 வாட்ஸ் AC அடாப்டர் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இந்த லேப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீக்கர்ஸ்க்காக 2 வாட்டுக்கான 2 ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 4 வாட் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இந்த லேப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கூகுள் மீட், ஜூம் மீட் அந்த மாதிரி அட்டன் பண்றதுக்காக கேமரா உங்களுக்கு இது இன்பில்ட்டா கொடுத்துருக்காங்க. இது வந்து VGA கேமரா தான். இது கூட வந்து 2 மைக் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே ஃபாரவே மைக்கு. ஸோ நீங்க எவ்வளவு டிஸ்டன்ஸ் வந்து நீங்க வந்து பேசினாலும் உங்களுக்கு வந்து வாய்ஸ் கிளியரா கேட்ச் பண்றதுக்காக இந்த 2 மைக் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அடுத்து கீஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிக்லெட் கீஸ் தான். ஸோ உங்களுக்கு நல்லா ரெஸ்பான்சிவா இருக்கு, நல்லா டாக்டைலா இருக்கு உங்களுக்கு யூஸ் பண்றதுக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா ட்ராக் பேக் பாத்தீங்கன்னா நல்லா வைடாவே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நல்ல ஸ்மூத்தாவும் இருக்கு, உங்களுக்கு நல்ல ரெஸ்பான்சிவாவும் உங்களுக்கு இந்த ட்ராக் பேட் இருக்கு. இது வரைக்கும் எல்லாமே பார்த்தது எல்லாமே கீ ஃபீச்சர்ஸ் தான். இதுல அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு தனித்தனியா பார்க்கலாம் வாங்க. அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா லேப் ஓப்பன் பண்ணும் போதே உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்க நல்லா வைடா ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு ரைஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஹின்சஸ் வந்து அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க இப்படி ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு கீபோர்டு வந்து ரைஸ் ஆகிறது உங்களுக்கு தெரியும். இந்த ரைஸ்னால உங்களுக்கு கீ கொஞ்சம் விசிபிளா இருக்கும். அதோட கீ ரெஸ்பான்ஸும் உங்களுக்கு நல்லா இருக்கும். அது போக உங்களோட பாம்ல இருக்க பெயினும் வந்து கொஞ்சம் குறையும். ஸோ அடுத்து இந்த லேப்டாப்போட பேட்டரி தான். பேட்டரி பாத்தீங்கன்னா 41 வாட்டுக்கு அவருக்கான பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரி சார்ஜ் பண்றது உங்களுக்கு 65 வாட்ஸ்க்கான AC அடாப்டர் உங்களுக்கு இன்பில்டாவே வந்திருக்கு. ஸோ இந்த AC அடாப்டர் மூலமா உங்களுக்கு 80% சார்ஜை வந்து வெறும் 1 ஹவர்லயே உங்களுக்கு அச்சீவ் பண்ண முடியும்னு சொல்றாங்க. இதுல மேஜரா டிஸ்அட்வான்டேஜ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே வந்து பேக் லைட்ஸ் எதுவும் கொடுக்கல. ஸோ அதனால உங்களுக்கு வந்து நீங்க எக்ஸ்ட்ரா லைட்ஸ் யூஸ் பண்றதாவோ இல்ல வெளிச்சத்துல யூஸ் பண்ண மாதிரி தான் இருக்கும். அடுத்து இந்த கேமரா வந்து ரொம்ப லோவா இருக்கு. ரெசல்யூஷன் வந்து உங்களுக்கு VGA ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரி தான் எங்களுக்கு ஃபீல் ஆகுது. நல்ல பிரைட்னஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது எங்க ஃபேஸ்ல வந்து பிக்சல்ஸ் தெரியுது, ஒரு மாதிரி டல் ஃபீலிங்கா இருக்கு. அது மட்டும்தான் அந்த கேமரா கொஞ்சம் குறையா இருக்கு. அடுத்து இதோட ஆடியோ அவுட்புட் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு 4 வாட்டுக்கான டீசென்டான ஸ்பீக்கர் தான். டேபிள் மேல வச்சு யூஸ் பண்ணும்போது ஆடியோ கிளியரா இருக்கு. நீங்க லேப்போ இல்ல வந்து ஒரு பில்லோ வச்சு யூஸ் பண்ணீங்கன்னா சத்தியமா ஆடியோ வெளியே வராது. பெரிய டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா லேப்டாப்போட ஹீட் தான். ஏன்னா நீங்க மடியில தான் அதிகமாக யூஸ் பண்றீங்க அப்படிங்கும்போது 1 ஹவர் யூஸ் பண்ணும்போது எங்களுக்கு நல்ல வார்ம் ஃபீலிங் வந்தது. மற்ற லேப்டாப்போட கம்பேர் பண்ணும்போது இது பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹீட் ஆகிற மாதிரி எங்களால் உணர முடியுது. ஃபைனல் கன்க்ளூஷனா இந்த லேப் யாருக்கெல்லாம் சூட் ஆகும், யாரெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸ் யூஸ்க்கு டெய்லி மீட்டிங் அட்டெண்ட் பண்றீங்க, ஒரு சார்ட் ப்ரெசென்ட் பண்றீங்க, இல்ல ஒரு பிசினஸ் பர்சனா யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த லேப் கரெக்டா இருக்கும். இல்ல நீங்க ஸ்டூடெண்டா யூஸ் பண்றீங்க, ஒரு ப்ராஜெக்ட் பண்றீங்க, கூகுள் ஷீட்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்றீங்க அப்படின்னா இது கரெக்டா இருக்கும். அது போக இதுல கேம்லாம் விளையாட முடியும்னு பாத்தீங்கன்னா நார்மல் டீசன்ட் செட்டிங்ஸ்ல பேசிக் கேம்ஸ் எதுவும் விளையாடலாம். ஹை ரெசல்யூஷன் கேம்ஸ்லாம் எதுவும் விளையாட முடியாது இதுல. அதே போல நீங்க ஒரு வீடியோ எடிட்டரா இருக்கீங்க இல்ல ஒரு போட்டோஷாப் ஒர்க் பண்றீங்க அப்படின்னா இது கொஞ்சம் லேகா இருக்கும், பட் டீசெண்டா ஒர்க் பண்ணலாம்.
இந்த லேப்டாப் பாத்தீங்கன்னா நாங்க டெல்லோட அபிஷியல் வெப்சைட்ல தான் வாங்கணும். இதோட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 39,990 வருது உங்களுக்கு. இந்த மாடல் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நாங்க 8 months முன்னாடி பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் எங்களோட பிசினஸ் பர்பஸ்க்காக. இது எங்களோட 2வது லேப்டாப். நீங்க ஒரு பிசினஸ் பர்சனா இருக்கீங்க இல்ல ஒரு ஆஃபீஸ் வீட் யூஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த லேப்டாப் உங்களுக்கு கண்டிப்பா சூட் ஆகும். ஸோ இந்த லேப்டாப் பிடிச்சிருக்கு நீங்க வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த பையிங் லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஸோ வீடியோ ஆரம்பத்தை சொல்லிருப்போம் டிப் அப்படின்னு. அந்த டிப் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க லேப்டாப்பை நீங்க சார்ஜ் பண்ணும்போது பேட்டரி பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு 20 கீழே போக விடாதீங்க, அதே போல 80 மேலேயும் போக விடாதீங்க. இன் பிட்வீனே சார்ஜ் பண்ணுங்க. இப்படி சார்ஜ் பண்ணனால உங்களோட பேட்டரி சைக்கிள் வந்து இம்ப்ரூவ் ஆகும், பேட்டரி லைஃப் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். அதே போல என்னாலும் உங்க லேப்டாப்பை சார்ஜே கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா ஃபுல் சார்ஜ்ல இருக்கும்போது உங்களோட பேட்டரி லைஃப் வந்து உங்களுக்கு இன்னும் சீக்கிரம் குறையல, பேட்டரி சூடே இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அவ்வளவுதான் இந்த வீடியோ. இதே போல லேப்டாப் மற்றும் மொபைல் கூட ஓவர்வியூ மற்றும் ரிவ்யூஸ் தெரிஞ்சுக்க எங்கள் சேனலான டெக் ஃபார்மர்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.